இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை அமிலம். இயற்கை விவசாய இடுபொருட்களில் முக்கியமான ஒன்று முட்டை அமிலமும் ஒன்று கூட. இந்த முட்டை அமிலம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தான். ஒன்று முட்டை, இன்னொன்று எலுமிச்சம்பழ சாறு அல்லது நார்த்தம்பழச்சாறு, ரெண்டில் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். முட்டையை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில், அதாவது அந்த கூர்பாகம் மேலே வர்றது மாதிரி அடுக்காக வரிசையாக அடிக்கணும். அடிக்கிட்டு ஒரு அரை டப்பா அளவுக்கு நம்ம அந்த முட்டையை அடிக்கிட்டோம்னாக்கா அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சி அந்த விதையை நீக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழ சாறை மட்டும் அந்த முட்டை அடைக்கிறதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே வந்தோம்னாக்கா, அந்த கட்டிக்குள்ளே ஊற்றிக்கிட்டே வந்தோம்னாக்கா முட்டை வந்து முழுகிற அளவுக்கு, முழுகி 1 இன்ச்சு மேலே வர அளவுக்கு அந்த எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு ஏர் டைட்டாக அந்த பாட்டில் மூடிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 40 நாளில் வந்து நம்மளுக்கு அந்த முட்டை அமிலம் ரெடி ஆகிடும். இந்த முட்டை அமிலம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ளது. இதை கையாளுறது வந்து ரொம்ப நம்ம வந்து பார்த்து கையாளணும். ஒரு டேங்குக்கு வந்து ஒரு 20 மில்லி இருந்தால் போதும். நெல் பயிர் போன்ற பயிர்களுக்கு, காய்கறி பயிர்களுக்கு வந்து 10 மில்லி இருந்தாலே போதும். போட்டு ஸ்ப்ரே பண்ணா போதும். இது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும். அதே சமயத்தில் வந்து பூச்சி விரட்டியாகவும் இது பயன்படும். இதை வந்து நம்ம உழவர்கள் வந்து எளிதாக பயன்படுத்திக்கலாம். இது தயாரிக்கக்கூடிய முறையுமானது ரொம்ப எளிதானது.